இறுதி வடிவம் பெற்றிருக்கு. இப்போ யாருக்கு பலம் கூடியிருக்கு, யாருக்கு பலம் குறைஞ்சிருக்கு, யார் அங்கே தேக்க நிலையில் இருக்காங்க? திமுக இயல்பாகவே தேர்தலை பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சிகள் அதிகமாச்சுன்னா அது பலம் பெற்று இருக்குங்கிறது தான். இது பெரிய விஞ்ஞானபூர்வமான ஆய்வுலாம் கூட வேணாம். அதிக கட்சிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்ங்கிறது அந்த கூட்டணி தான் பலம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பாமகவுக்கு நெகட்டிவ் ஓட்டு உண்டு, பாமக வந்தாங்கன்னா தலித் ஓட்டு விழாது, விசிகா வந்தால் நான் தலித் ஓட்டு விழாதுன்னு. இப்போ அந்த சினாரியோலாம் மாறிடுச்சு. விசிகாவுக்கு அந்த மைண்ட்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு எதிர்மறை வாக்குகள் இல்லாத கட்சிகள் திமுகவில் இன்னும் 2-3 பேர் எஸ்டிபிஐ சேர்ந்துருக்கிறாங்க, தேமுதிக சேர்ந்துருக்கிறாங்க, 2 கட்சி சேர்ந்துருக்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி வர்றாரா என்னன்னு தெரியல, அவருங்க பேசிக்கிட்டு இருக்காருன்னெலாம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு எதிர்மறை வாக்குகள் இல்லாத கட்சிகள் சேர்ந்துருக்காங்கிறதா ஒரு கூட்டணியினுடைய இலக்கணம். அந்த மாதிரி சேரும்போது பல இடங்களில் மைனஸ் ஆயிடும். இப்போ விடுதலை சிறுத்தைகள்லாம் 2006 மதிமுக, விசிக, அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையாரே திருமாவளவன் நீங்கள் தென் மாவட்டத்துக்கு திருமாவளவன் வேணாம், வைகோவை அனுப்புங்க, நீங்கள் கடலூர் விழுப்புரம் மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொன்னதாலாம் செய்தி உண்டு. இதெல்லாம் இந்த கூட்டணி அங்கே சேர்ந்தால் ஜெல்லாகாது, அவங்க போட மாட்டாங்க, அந்த மாதிரியான இருந்தால் தான் மைனஸ். இதில் அந்த மாதிரியான மைனஸ் எதிர்மறை வாக்குகள்னு எதுவுமே கிடையாது. அந்தந்த கட்சிகளுக்கான ஓட்டுகளை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால 21 எக்ஸ்ட்ரா 2 கட்சி 3 கட்சி ஏறினதுனால அது இயல்பாக திமுக கூட்டணி பலம்னு சொல்லலாம். அதுவும் இந்த கூட்டணி 3 கட்சி மைனஸில் இருக்கும்போதே தொடர்ந்து வெற்றியும் பெற்றிருக்கிறதுனால பலமான கூட்டணின்னு திமுக கூட்டணியை சொல்லலாம். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையும் அதாவது அது இறுதிப்படம் வெற்றிங்கிறத தாண்டி என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், ஒரு 30 சீட்டுக்குள்ளே பாஜகவை முடக்கிட்டாலே எடப்பாடி கிங்கு தான். உண்மையிலே அவரை நம்ம பாராட்டே ஆகணும். ஏன்னா இப்போ அவருடைய நிலைமைங்கிறது 50-60 கேட்டு மிரட்டுறாங்க. 2 விஷயம் இதை நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்போ அந்த செய்தியெல்லாம் வந்துகிட்டு மிரட்டுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு அதிமுக மாதிரி ஒரு கட்சியை ஒரே சார் அதிமுக மாதிரி தமிழ்நாட்டின் ஒரு பெரிய கட்சியை டெல்லியிலேருந்து எங்களுக்கு 60 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பது மிரட்டல் தாங்க. அது மிரட்டல்னா நீங்கள் உடனே கத்தியை எடுக்கிறதும் கம்பு எடுக்கிறது மட்டும் இல்லை. 3 சீட்டு கூட வாங்கினதே அதிகம்னா நானும் எனக்கு அதில் வருத்தம் தான். 3 சீட்டு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை, அதிகமாக கொடுத்துருக்க வேண்டியதில்லை. அதே தான் இங்கே வைக்கிறேன். 60 சீட்டு கேட்குறாங்க அவங்க. அதுவும் திராவிட கட்சியில் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம், ஆட்சி அமைப்பும் சொன்ன அதே பாஜக தலைமை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த முறை 20 தொகுதி கொடுக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு சொல்றேன். அதே ஆளுமே இங்க இப்ப மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு 30-35க்குள்ள முடிச்சிட்டாலே பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு அவர் போராடிக்கிட்டு இருக்காரு, ஒரு பெரிய இடியாப்பு சிக்கல்ல இருக்காரு. ஏன்னா 2 விதமான தலைவலி அவருக்கு இருக்கு. ஒன்று அதிக சீட்டு கேட்கறது, அதிக சீட்டு கொடுத்துட்டாலே எடப்பாடி அங்கே வீக்கன் ஆயிடுறாரு. இன்னொன்று அவங்க கேட்குற தொகுதிகள் எல்லாமே அதிமுக வலுவான தொகுதி, அதை வேறு பேரில் கேட்குறாங்க. கோவில்கள், இந்து கோவில்கள், புண்ணிய தலங்கள், ராமேஸ்வரம், ராமநாதபுரங்கிறது யாருடைய கோட்டை? அதிமுக கோட்டை. ஸ்ரீரங்கம், கடைமடை பகுதி முழுக்க திமுக. கூடுதல் தொகுதிகள் கொடுத்தாலே அது பலவீனம் எப்படி சொல்ல முடியாது? பொன்வில்சன் சொன்னது மாதிரி கண்டிப்பா கடந்த முறை வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தேமுதிகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் மிக குறைவாக சொற்ப வாக்கு சதவீதம் தான். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்திருக்காங்க. இரட்டை இலக்கம் வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இதன் மூலமா திமுக கூட்டணி பலம் எழுந்திருச்சு, சமரசம் ஆயிட்டான்னு சொல்லிட முடியுமா? கொடுக்க மாட்டாங்க. கேட்கறது அவங்க அதேதான் பாஜக கேட்கறது கேட்பாங்க. ஆனா பாஜகவே மற்ற கட்சி நீங்க பார்க்க கூடாது. பாஜக ஏங்க இன்னைக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை மாநிலங்களவை எம்பி ஆறீங்களா அப்படிங்கிற நிலவுக்கு ஆயிருக்கிறாங்க. அதை அவர் பெருமையா வேற சொல்றாரு, நான் மாநிலங்களவை எம்பியாக விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. இது எங்கேயாவது அரசியல் கூத்து நடந்திருக்கா? ஒரு முதலமைச்சரை நீங்கள் முதலமைச்சருங்கிறது எவ்வளோ பெரிய போஸ்ட்டு, ஒரு மாநிலங்களவை எம்பி ஆகிறதுக்கு அவர் ஆசைப்படுறாராம். நான் சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போகிறேன்னு சொல்கிறாராம். அப்போ பாரதிய ஜனதா நினச்சா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு எதுக்கு 60 சீட்டுனா அந்த ஓட் பெர்சன்டேஜை காமிச்சு ரெட்டலையை விட தாமரைக்கு ஓட் பெர்சன்டேஜ் அதிகம் அவங்க பண்ணுவாங்க. அண்ணாமலை அதை தானே பண்ணார். தினகரன் ஓட்டு, ஓபிஎஸ் ஓட்டு, ஏசி சண்முகம் ஓட்டு, பாமக ஓட்டு எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரு 19-20% வந்துட்டோம், பாஜக மட்டும் தனித்து 11% வந்துட்டோன்னு அவங்க அந்த இதைத்தானே காமிச்சாங்க. இப்போ 60 சீட்டு 50 சீட்டு வாங்கினா அதிக இடங்கள் நின்னாலே ஓட் பெர்சன்டேஜ் அதிகங்கிற கணக்கு வரும். அந்த இடத்துல ஃபுல்லாக ஏடிஎம்கே ஓட்டு சேர்ந்து தான் பிஜேபி ஓட் பெர்சன்டேஜ் வரும். இப்போ அவங்க கேட்குறது முழுக்க மேற்கையும் தெற்கையும் அதிகமான இடங்களை அவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொகுதி வயசும் ஏடிஎம்கே பெல்ட்டுக்கு. இப்போ கன்னியாகுமரியும் கோயம்புத்தூரும் கேட்டால் இவ்வளோ பிரச்சனை கிடையாது. கேட்குறது ஃபுல்லாக ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், இப்படி அதிமுகவுக்கு என்று இருக்கிற பாக்கெட்டை ஃபுல்லாக காலி பண்ணக்கூடிய வேலையை கேட்குறாங்க. இல்லைன்னா அது இவ்வளோ அமித்ஷா வந்துட்டு போனால் அடுத்த நாள் அவர் எதுக்கு டெல்லி போக வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இதில் எடப்பாடி பண்ணிட்டாலே அவருக்கு வெற்றி தான். அந்த கூட்டணி ஜெயிக்குது தோக்குதுங்கெல்லாம் செகண்டரிங்க. 30 சீட்டுகளை முடிச்சிட்டாருன்னா உண்மையிலே எடப்பாடிக்கு இங்கு தான். அது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ ஏன்னா ஒரு திராவிட கட்சியை அந்த அளவுக்கு போவதை நான் விரும்பவே இல்லை. ஒரு 50 சீட்டு கொடுத்துட்டா அதுவே நமக்கு இதுதான். எப்படி 2011 63 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தது பெரிய தப்புங்கிறத நம்ம உணர்ந்தோமோ, அதுவே பாஜகவுக்கு அதிமுக கொடுத்தாலும் அது பெரிய பின்னடைவாயிரும், அவங்களுக்கு ஒரு தொடக்கம் ஆயிரும் பாஜகவுக்கு.
60 சீட்டு ஒரு காலத்தில் இன்னொன்று பேச ஆரம்பிச்சிருவாங்க. 20 சீட்டு வாங்கினாலும் 3 சீட்டு 4 சீட்டு தான் அவங்க ஜெயிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அதுவுமே பாருங்க அதிமுக பெட்டில் தான் ஜெயிப்பாங்க அவங்க. இப்போ 2011 காங்கிரஸ் 63 இடங்களை கொடுத்தாங்க. ஆனால் வெற்றி தோல்வியை மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. காங்கிரஸ் படுதோல்வி அடைந்த பிறகு அவங்களுடைய கிராஃப் ஆட்டோமேட்டிக்காக 41க்கு வந்துடுது அடுத்த தேர்தலில். ஸோ இந்த முறை இருக்கக்கூடிய யதார்த்தத்தின் அடிப்படையில் கடந்த முறை மக்களவையுடைய ஓட் ஷேரை வச்சு அவங்க பேசுகிறாங்க. கூடுதல் இடங்கள் கொடுத்தா அது எப்படி அதிமுக பலவீனமாக கருதப்படும்? பாஜகவுக்கு வந்து இங்கே வளர்ந்துருக்குன்னு சொல்கிறதே ஒரு மித்துங்க. இங்கே அண்ணாமலை அவர்கள் பண்ணது பாஜக வளர்ச்சிலாம் இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் பாஜக கொள்கையை சொல்லி அவங்களால வளரவே முடியாது. அவங்க பண்ணது வேலை எல்லாமே ஒரு லும்பன் ஆட்டிடியூடு தான். ஒரு கல்லறிகிற வேலையை செஞ்சு அண்ணாமலை ரசிகர் மன்ற மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்கி வச்சாங்க. தமிழிசைக்கு எதிராக, ஹெச் ராஜாவுக்கு எதிராக, கேடி ராகவன் பாஜகவை வளர்த்த யாரெல்லாம் முன்னெத்தி ஏர்களோ அவங்களையெல்லாம் காலி செஞ்சு ஒரு வேறு மாதிரி ஒரு போக்கில் கட்சியை வளர்த்து வச்சிருந்தார். அது பாஜக ஓட் பேங்கே கிடையாது. அது இபிஎஸ் எதிர்ப்பு ஓட்டெல்லாம் சேர்ந்து தான் அண்ணாமலைக்கு ஓட்டு விழுந்துச்சு. கடந்த மக்களவைங்கிறது இபிஎஸ் எதிர்ப்பு ஓட்டு. இப்போ அந்த பாஜக இபிஎஸோட கூட்டணி சேர்ந்துருக்கு. அதை நீங்கள் கவனிக்கணும். ஸோ அந்த அண்ணாமலை ஆதரவு வாக்குகள் அண்ணாமலை பாஜக தானே இருக்காரு. பாஜக இருக்கிறனால தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இல்லைனா நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அண்ணாமலைக்கு விழுந்த ஓட்டுகள் பாஜக ஓட்டு மட்டும் இல்லை, அண்ணாமலைக்கான ரசிகர் வட்டமும் கூட. அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அந்த இதெல்லாம் நான் சாரெல்லாம் பலமுறை இதெல்லாம் பேசியிருக்காங்க. என்னென்ன பிளான் பண்ணுறாரு, சமூக ஓட்டுகளா, பிராந்திய வாக்குகள் ஆகலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தார். அது வெறும் பிஜேபி ஓட்டுகள் மட்டும் இல்லை. அது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட்டதும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு சேர்றதும் அண்ணாமலைக்கு சேர்றதும் ஒன்று கிடையாது. அது அவருக்கான ரசிகர் வட்டம் மாதிரியான ஒரு கான்செப்டோட சேர்ந்தாரு. அந்த வட்டம் இப்போ இபிஎஸோட சேரும் போதும் நைனா நாகேந்திரன் தலைமையோட சேரும் போதும் அப்படி ஒன்றும் ஜெல்ல ஆகலை. நான் ஒன்றும் அதை பொய்யா சொல்ல. இப்போ வரையும் நைனா நாகேந்திரன் அண்ணாமலையும் சேர்ந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட அதுக்கப்புறம் பெருசாலாம் நடத்தலை. டெல்லியிலேருந்து ஆட்கள் வந்தால் கூட அவங்க சேர்ந்து பேச முடியல. ஸோ இந்த பாஜக அலைன்ஸில் அது ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ணாமலை ஆதரவு வாக்குகள் விழுமா? சரி, நயினார் தலைமையை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை செயல்படுவாங்களா? இபிஎஸ் எதிர்ப்பால் வளர்ந்த அண்ணாமலை இபிஎஸ் தலைமையில ஏற்று அந்த மாதிரியான வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுமான விஷயம்லாம் இதுல இருக்கு. சார், திரு பிரகாஷ் சார், இந்த முறை திமுக கூட்டணியில தேமுதிக உள்ள வந்திருக்கு. ஆனா சாமானியமா வரல, மாநிலங்களவை இடத்தோட உள்ள வராங்க. அதே மாதிரி தான் காங்கிரஸ் கடந்த முறை மாநிலங்களவை இடம் கொடுக்கப்படலை. இந்த முறை மாநிலங்களவை இடம் கேட்டு பெற்றிருக்காங்க, கூடுதலாக 3 இடங்கள். ஸோ அதிமுகவில் தேமுதிக டிமாண்ட் பண்ணும்போது கிடைக்காத விஷயம் திமுகவில் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடுச்சா? திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, ஒரு அழுத்தத்திற்கு பணிந்து விட்டது அப்படின்ற கருத்து இருக்கா? இல்லை இவங்க வந்ததுனால திமுக உண்மையாகவே பலன் இருக்கு, அதிமுக எங்க தேங்கி நிற்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு தெரிஞ்சு ப. சிதம்பரம் 2022 தானே ராஜ்யசபா? ஆமாம், 2022 தான். அப்புறம் எப்படி காங்கிரஸுக்கு கொடுக்கலன்னு சொல்வீங்க? ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. ஓகே, புதுசு இல்லை ராஜ்யசபா கொடுக்குறது, ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேமுதிகவுக்கு வந்து அதிமுகவில் யார் ராஜ்யசபா சீட்டு இல்லைன்னு சொன்னால் ஒருத்தரும் சொல்லவே இல்லையே. நெகோசியேஷன்ஸில் இருந்து இட் வாஸ் ஆன் த ஆன்வில்.